ஷார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வேட்டையின் ஃபீவர் தீவிரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் தீவிரமாக போயிட்டு இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எதுவுமே இல்லை, அவர் நார்மலாக இருக்காரு, நல்லா இருக்காருங்கிறதுனால தான் வேட்டையன் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ட்ரெய்லர் பற்றி சில விஷயங்கள் பேச போகிறோம். வேட்டையன் டிஷர்ட் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா வாங்கி வேட்டையன் FTFS கொண்டாடலாம். ஸோ வேட்டையன் ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சில விஷயங்கள் இதை பற்றி நமக்கு கிடைச்ச தகவல்கள். அவங்க போட்ட போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நேருக்கு நேரு மோதுற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் லைக்கா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அதுதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போறோம்னு சொல்லலாம். என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சரி ஷார்ட்டா அழகா எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபைனா கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டீசரை ரஜினிகாந்த் அவர்களை பத்தி லைட்டா அவரோட ஸ்டைலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கதை பத்தியும் லைட்டா டச் பண்ணி எல்லா கேரக்டரும் லைட்டா ஃபேஸை காமிச்சு கொண்டு போயிருப்பாங்க. தவிர வேற எதுவுமே நமக்கு வெளியே வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர்ல பெருசா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காரணம். ஏன்னா ட்ரெய்லர்ல சொல்லும் போது அந்த படத்துடைய ரிலீஸ் பக்கத்துல சொல்லும் போது ஹைப் பெருசா போகும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, படத்துடைய கதை என்னவோ அதை பத்தியான 2 வரிகள், அதாவது ஸ்னீக் பீக் மாதிரி அந்த கதை என்ன அப்படிங்கிறத லைட்டா சொல்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம படத்துல உள்ள பாட்டுகள் குறித்து ஒரு சில காட்சிகள் இந்த ஒரு ட்ரெய்லர்ல இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாம எல்லா கேரக்டரையுமே டீசர்ல ஃபேஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ரஜினி சார் மற்றும் அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாய்ஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்கும். ரித்திகா வாய்ஸ் வெளியே வந்திருக்கும். இந்த ட்ரெய்லர்ல ஃபகத் ஃபாசில், ராணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மஞ்சு வாரியர் எல்லாருடைய வாய்ஸும் அவங்களுடைய சில டைலாக், என்னென்ன டைலாக் அவங்களுக்கு இருக்கோ அதுல சில வார்த்தைகள் அவங்க பேசுற மாதிரியான சில காட்சிகளுமே இந்த ஒரு ட்ரெய்லர்ல இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 2 விஷயம், ட்ரெய்லர் ரஜினிகாந்த் அவர்களுடைய என்ட்ரிய சூப்பரா கட் பண்ணிருக்காங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு என் ஞாபகம் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் சூப்பரா ஒரு கட்டிங் இருக்கு. ட்ரெய்லர் முடிகிற அந்த லாஸ்ட் தருவாயில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது வெறித்தனமா இருக்கும், அது சொல்ல மாட்டேன். ஸோ அது வெறித்தனமா இருக்கும். அதை நம்ம பார்க்க தான் போறோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க நம்மகிட்ட சொல்லுங்க எப்படி நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.